பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 60:20 உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:20. நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் வெளிச்சம் முக்கியம். தேவன் உலகத்தை படைக்கும் போது முதலாவதாக வெளிச்சத்தை படைத்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டானது. அது நல்லது என்று கண்டார். ஆம், வெளிச்சம் நல்லது. இந்த வெளிச்சத்தை பற்றி நாம் தியானித்தால் நமக்குள் 2 கேள்விகள் வரும். முதலாவதாக, நாம் வெளிச்சமாய் இருக்கிறோமா? இரண்டாவதாக, நாம் வெளிச்சத்தில் வாழ்கிறோமா? எந்த வெளிச்சத்தில் வாழ்கிறோம் என்று. நாம் வெளிச்சமாய் இருப்பதற்கும் வெளிச்சத்தில் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வெளிச்சத்தில் வாழ்ந்தால் அது மாயை, அது நம்மை ஏமாற்றிவிடும், மறைந்துவிடும். எப்படி எனில், நாம் பகலில் சூரிய வெளிச்சத்தில் வாழ்ந்தால் காலை மாலை என நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் என வெளிச்சம் மாறி மாறி இருக்கும். அடுத்து இருள் வந்துவிடும். அதேபோல் மின்சார வெளிச்சத்தில் வாழ்ந்தோம் என்றால் அது முன்பாக பின்பாக பக்கவாட்டில் என தற்காலிகமாகத்தான் அமையும். இந்த வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். நாம் வெளிச்சமாக இருக்க மாட்டோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று. ஆம், நாம் தான் வெளிச்சம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார், கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்று மீகா தீர்க்கதரிசியும் சொல்லி இருக்கிறார்கள். நம்மில் உதிக்கும் கர்த்தருடைய வெளிச்சம் மாறாது, அசையாது, அது நிலையானது. அந்த வெளிச்சம் நம்மை வெளிச்சமாகவே வைத்திருக்கும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அவர் பிறந்தபோது மேய்ப்பர்கள் பெரிய வெளிச்சத்தை தான் கண்டார்கள். அவர் வெளிச்சமாய் இருப்பதால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சமாய் இருப்போம். நாம் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லி இருக்கிறார். காரணம், கர்த்தருடைய பிரமாணத்தை, அதாவது அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்கிறோம். அவரை பின்பற்றி அவரோடு கூட வாழ்கிற நாம் அவரை போலவே வெளிச்சமாய் இருக்கிறோம். எனவே நாம் வெளிச்சத்தில் வாழ்வதை விட வெளிச்சமாய் வாழ்ந்தால் நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நம்மை தேடி நம்மை அறியாத ஜனங்களும் ராஜாக்களும் பிரபுக்களும் வருவார்கள். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தபடி நாங்கள் இந்த உலகத்தில் உம்முடைய வெளிச்சத்தில் வாழக்கூடியவர்களாகவும் உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிப்பதால் நாங்களும் வெளிச்சம் உள்ளவர்களாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.